செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் திட்டமிட்ட திகதிகளில் ஆரம்பிப்பதில் சிக்கல் நிலை உருவாகியுள்ளதாக தெரிய வருகின்றது. இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வழக்கின் போது நீதியமைச்சினால் குறித்த அகழ்வு பணிக்கான பாதீடுகள் ஒதுக்கப்படாமை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இன்று செம்மணி சித்துப்பாத்தி புதைகுழி வழக்கு அழைக்கப்பட்டது யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில். சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் அவர்கள் நீதிமன்றத்துக்கு அடுத்த கட்ட அகழ்வு பணிக்கான வேலைகள் முடிவடைந்து தயார் நிலையில் உள்ளதாக அறிவித்திருந்த நிலையிலும் ஏற்கனவே பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி 2026 யாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்திலிருந்து நீதி அமைச்சுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட பாதீடானது இன்று வரை அனுமதி வழங்காத நிலையில் காணப்படுவதாக நீதிமன்றம் வழக்கு அழைக்கப்பட்ட நிலையில் தெரிவித்திருந்தமையினால் அடுத்த கட்ட அகழ்வு பணி கடந்த தவணையில் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலும் அன்றைய திகதியில் ஆரம்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதாக நீதிமன்றம் தரப்பினுடைய அவதானத்துக்கு கொண்டு வந்திருந்தது. இந்த நிலையில் அடுத்த கட்ட அகழ்வு பணி கிட்டத்தட்ட 27ஆம் தேதி தற்காலிகமாக ஆரம்பிக்கப்படலாம் என்ற ஒரு கலந்தாலோசனையின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்டதோடு அது தொடர்பான விடயம் பாதீடு தயார் நிலையில் உள்ளதா இல்லையா என்றதை கருத்தில் கொள்வதற்காக மீண்டும் வழக்கு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி திறந்த மன்றில் அழைக்கப்படும் சொல்லி என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்திட பிரதிநிதிகள் குறித்த புதைகுழியை பார்வையிடுறதுக்கான ஒரு அனுமதியை கேட்டிருந்த நிலையில் அவர்கள் காலை 9:30 மணிக்கு முன்னராக அல்லது மாலை 2:30 மணிக்கு பின்னராக குறித்த புதைகுழியை தரிசனை செய்வதற்கான அனுமதியை நீதிமன்றம் வழங்கி இருக்குது. அது நிச்சயமாக எந்த நேரத்தில் அவங்க தரிசனை செய்கிறதுக்கு இருக்கிறார்கள் என்றதை முன்கூட்டியே நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்படியும் நீதிமன்றம் தெரிவிச்சிருக்குது. ஆகவே வழக்கு 27ஆம் தேதி அடுத்த கட்ட அகழ்வு பணி ஆரம்பிக்கிறதா இல்லையான்றதை தீர்மானிக்கிறதுக்கு 21ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2026 அன்று அழைக்கப்படும். பாதீடு சட்ட வைத்திய அதிகாரி தான் சமர்ப்பணம் செய்தவர். அது தொடர்பான மொத்த எண்ணிக்கை உண்மையாக தெரியாது. ஏற்கனவே அகலப்பட்டிருந்த அந்த எலும்புக்கூடுகள் சம்பந்தமான ஆய்வுகள் நடத்துவதற்கு அது 2 பாதீடும் எலும்பு ஆய்வுக்குரிய பாதீடும் அகழ்வு பணிகளுக்கான பாதீடு ரெண்டுமே ஒரேடியாக தான் சமர்ப்பணம் செய்யப்பட்டிருந்தது அனுமதிக்கா வேண்டி நீதி அமைச்சிட்ட. இரண்டுமே அனுமதி இன்னும் அளிக்கப்படாத ஒரு நிலையில் நிலுவையில் இருக்குது. ஸோ இன்றைக்கு திருப்பி அதில் ஒரு சின்ன ஒரு மனித எலும்பு ஆய்வுக்கான பாதீட்டில் சிறிய திருத்தம் இருந்ததால் அதை இன்றைக்கு திருப்ப சட்ட வைத்திய அதிகாரி நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார். இப்போ ரெண்டையும் சேர்த்து தான் அனுமதி வழங்குறதுக்காக வேண்டி செயற்படுத்துமாறு இன்றைக்கு சட்ட வைத்திய அதிகாரி நீதிமன்றத்தில் கோரிக்கையை விட்டிருந்தது. அந்த ஆய்வாளர்களுக்கான அனுமதி வழங்கப்பட்டதா? உள்ளூரில் இருந்து ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட பட்டியலிடப்பட்டு நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வாளருக்கு ஏற்கனவே நீதிமன்றத்தால் அனுமதி வழங்கப்பட்டு தான் பாதீடு சமர்ப்பிக்க சொல்லி என்று கட்டளை ஒன்று ஆக்கப்பட்டிருந்தது கடந்த நவம்பர் மாதத்தில். அகலம் பகுதியின் தற்போதைய நிலைமை பற்றி சொல்ல முடியும். தண்ணீர நிலைமை குறைஞ்சு வத்தி காணப்படுது. பட் ஈரழிப்பு இருக்குது. பட் அது 20ஆம் தேதிக்குடையில் இருக்கிற காலநிலையில் உலர்ந்த ஒரு சூழலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அகழ்வுக்கான தயார் நிலையில் இருக்குமென்றது சட்ட வைத்திய அதிகாரி நீதிமன்றத்தில் தெரிவித்தார். அந்த பாதீடு சரி வந்தால் அந்த அகழ்வு பணி நடக்குமா? பாதீடு ஏற்கனவே சொன்ன மாதிரி 21ஆம் தேதி வழக்கு அழைக்கப்பட்டு 27ஆம் தேதி என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்க உத்தேசமாக நிர்ணயிக்கப்பட்ட தேதியில் அகழ்வு நடக்கிறதுக்கான சாத்தியப்பாடுகள் இருக்குது. காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் தொடர்பில் சட்டத்தரணி பூரணி மரியநாயகமுடன் பிராந்திய இணைப்பாளர் திரு செல்வகுமார் அவர்களும் இன்று திறந்த நீதிமன்றத்தில் குறித்த செம்மணி சித்துப்பாத்தி இந்துமையான
மனித புதைகுழி தொடர்பான வழக்கு அளிக்கப்பட்ட போது கலந்து கொண்டிருந்தார். இன்று 21ஆம் தேதி யூரோப்பியன் யூனியன் தொடர்பாக பிரதிநிதிகள் வருவது தொடர்பாக ஏற்கனவே நாங்கள் திறந்த நீதிமன்றத்திற்கு ஒரு சமர்ப்பணத்தை செய்திருந்தோம். அது தொடர்பான அனுமதி எங்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்த நிலையில் இன்று குறித்த தினத்தில் அவர்கள் வருவது தொடர்பாக கன்ஃபர்மேஷன் எங்களால் திறந்த நீதிமன்றத்துக்கு கௌரவ நீதிபதி அவர்களிடம் சொல்லப்பட்டு அது நீதிபதியால் இன்று எங்களுக்கு அது தொடர்பான அப்ரூவல் கிடைக்கப்பட்டுள்ளது. மீண்டும் இந்த வழக்கு 21ஆம் தேதி திறந்த நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் என்றும் அன்றைய தினம் எப்போது அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்படும் என்பது தொடர்பாகவும் முடிவெடுக்கப்படும் என்றும் இன்று திறந்த நீதிமன்றத்தில் கௌரவ நீதிபதி அவர்களால் குறிப்பிடப்பட்டிருந்தது. பாதீடு தொடர்பான சில மாற்றங்கள் செய்ய வேண்டியிருப்பதால் அது தொடர்பான அப்ரூவலும் குறித்த 21ஆம் தேதி எங்களுக்கு கிடைக்கப்பெறும். வாங்கடா ஏன் அப்படி போய் வயிற்று வாங்கடா ஏன் அப்படி போய் வயிற்று